உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையை மையப்படுத்தி இந்த 16 தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ ஒரு வேலையை திட்டத்தில் இறங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா முக்கியமான முகங்களா இருக்கக்கூடிய எல்லாருமே சென்னையை மையப்படுத்தியே இருக்காங்க. என்ன திட்டத்தில் இருக்காங்க? திமுக அதிமுக இதற்கு ஈடு கொடுக்குமா டிவிகே கிட்ட? அதுல 2 தொகுதியில நிற்கிறது அவருக்கு பலகீனம் தான், நம்பிக்கை குறவு தான். பட் பப்ளிசிட்டி கிடைக்கும், திருச்சியிலும் பிரச்சாரத்துக்கு போகலாம், அந்த இடத்துல அவர் பயன்படுத்தலாமே தவிர 2ல நிற்கிறது அவருக்கு ஒரு அந்த ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும்னு ஒரு மக்கள் நினைக்கிறாங்கல்ல, அதுல ஒரு பாதிப்பு தான் ஏற்படும். என்னோட கருத்து 60 கேண்டிடேட் தான் ஒருத்தான கேண்டிடேட்ஸ். மீதி எல்லாமே டிவிகேல மீதி எல்லாமே ஃபில் அப் தி பிளாங்க்ஸ்னு பிடிச்சி போட்டது தான். 107 கேண்டிடேட் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அதிமுக ஆட்களை பிடிச்சாங்க. இத்தனைக்கும் இவருக்கு ஜெயலலிதா பிடிக்காது. எவ்வளவு 107 கேண்டிடேட் 107 கேண்டிடேட் அதிமுகவும் மற்ற கட்சிகள்ல இருந்து. ஆதவ் அர்ஜுன் வர்சஸ் ஆதவ் அர்ஜுனும் ஸ்டார் கேண்டிடேட் கிடையாது. பல கட்சி மாறின ஒரு சந்தர்ப்பவாதி பச்சுவந்தி தான். ஆதவ் அர்ஜுனா திமுக இருந்ததா சொல்றாரு, விடுதலை போயிருக்காரு, இங்க வந்திருக்காருன்னா கொள்கையற்றவர் பச்சுவந்தி தான். இந்த 16 தொகுதியில யாருக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப டாப்பா இருக்கும், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு வரிசைப்படுத்த முடியுமா? அதுல சீமான கூட எந்த இடம்னாலும் நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இவ்வளவு டேட்டா வச்சிருக்கீங்கல்ல. திமுக ஸ்வீப் பண்ணோம், சென்னை முழுக்க ஸ்வீப் தான். இந்த என்டிஏ விஷயத்திலே வந்து அலையன்ஸ்ல எடப்பாடி கிட்ட 2 ரெட்டைகளுக்கு ஒரு தாமரை எல்லாம் வாங்கிடுவாங்கன்னு நீங்க சொன்னீங்க. வாங்கிடுவாங்கன்னு சொன்னா, வாங்கணும்னு சொன்னீங்க. ஆனா அது நடக்காம போயிடுச்சு. நடக்காதுன்னு சொன்னா இல்லையா? உங்கள்ட்ட நடக்காதுன்னு சொன்னா இல்லையா? டஃப் பார்கனர்னு சொன்னீங்க. டஃப் பார்கனர் எடப்பாடி நிரூபிச்சிருக்காரு. என்னைக்கும் ஒரு டஃப் பார்கனர், ஜெயலலிதாவோட டஃப் பார்கனர் நான் தான் சொல்லிருக்கேன். கடைசி 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் உங்கள்ட்ட கடைசி பெட்டிஷன் சார் மாதேஷ் எதுக்காக நீங்க சொல்றீங்கங்கறத என்ன லேசா சொல்ல விட்டியா இல்லையா? அண்ணாமலைக்கு அநீதின்னு பேச போறீங்களோ? நான் ஓரளவுக்கு ஸ்மெல் பண்ணிட்டேன் சார். உங்ககிட்ட முடியட்டும், நீ வெயிட் பண்ணு, முடியட்டும். யாரெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுவோம்னா ஒரு ஜாதி வரி முன்னையே அவன் ஜாதியில 99% மோடிக்கு ஆதரவா தேசபக்தி தேவபக்தி உள்ளவர்கள் சோனியாவை தோக்கடிச்ச மோடியை கொண்டாடுறான். அவன் தேசபக்தி உள்ளவன். ஆனா இந்த மொன்ன ஒரு ஜாதி வரி முன்னையே அவன் மோடிகிட்ட போய் மோடி பிரைம் மினிஸ்டரா இருக்கதையே பொறுக்காதவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான் அண்ணாமலைக்கு எதிராக. முகத்திலே கிழிக்கிறேன், வெயிட் பண்ணு நீ. ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ். நன்றி சார். தேர்தல் பரபரப்புகள், பிரச்சாரங்கள், வேட்புமனு தாக்கல் என போயிட்டு இருக்கிறது. நான் வந்து டிவிகேவில இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சென்னையை மையப்படுத்தி இந்த 16 தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ ஒரு வேலையை திட்டத்தில் இறங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா முக்கியமான முகங்களா இருக்கக்கூடிய எல்லாருமே சென்னையை மையப்படுத்தியே இருக்காங்க. என்ன திட்டத்தில் இருக்காங்க? திமுக அதிமுக இதற்கு ஈடு கொடுக்குமா டிவிகே கிட்ட? நீங்க என்னவா பாக்குறீங்க? நான் வந்து டிவிகேங்கிற பிம்பத்தை வச்சு சீமான சில பிறமொழியாளர்கள், சில வல்லூர்கள், சில நயவஞ்சக நரிகள் வந்து கற்பனை ஓட்ட சொல்லி நிஜ ஓட்ட அவங்க மட்டம் தட்ட பார்க்குறாங்க. அதில் வந்து அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க, பிறமொழியாளர்கள் இருக்காங்க, சர்வே பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் தங்களை பற்றிய ப்ரெடிக்ஷனை சொல்லதுக்கு உரிமை உண்டு. ஸ்ரேயா ஸ்ரீதரன் நம்ம தம்பி ஒருத்தன் கூட காலையில் 47 விழுக்காடு ஸ்டாலின் அணி வரும், 32 விழுக்காடு எடப்பாடி அணி வரும், சீமான் 12 விழுக்காடு என்டிகே வரும், 6 விழுக்காடு விஜய் வரும்னு சொல்கிறாரு. அது அவரோட ப்ரெடிக்ஷன். ஸ்ரேயா ஸ்ரீதரன் என்னோட சிஷியனுக்கு ப்ரெடிக்ஷன். இந்த மாதிரி எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த ப்ரெடிக்ஷன் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மறைக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கோபம். சரி, அந்த கோபத்தை தான் பெருமாள்மணி மேலே நான் இது புதிய தலைமுறையில் பட்டேன். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. தம்பி செந்தில் மேலே பட்டேன், துக்ளக் இதயா மேலே பட்டேன். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னன்னா, நாம் களத்துக்குள்ள இன்னைக்கு நிற்கக்கூடிய 3 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் முதல்வர், நாம் தமிழர் சீமான். இவங்க களத்துக்குள்ள கண்டினியூஸா களத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கக்கூடியவங்க. புதுசா களத்துக்குள்ள விஜய் வாராரு. அவருக்கு என்ன தீர்ப்புங்கிறத மே 4ஆம் தேதி மக்கள் தீர்ப்பளிக்கட்டு. இப்போ ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி அவரோட யாரும் கூட்டணிக்கு வரல. அவரையும் யாரும் கூட்டணியில் சேர்த்துக்கல. ஏன்னா பலம் நிரூபிக்காதான் காரணம். அவர் 214 போட மாட்டாருன்னு, அவர்
2 தொகுதியில் அவர் நிற்கிறதுனால 232. அதில் 3 கேண்டிடேட்டு எனக்கு தெரிஞ்சு கூட்டணி கட்சியை சொந்த கட்சி மாதிரி காட்டுறாரு. KM ஷெரீப் அவர் தனி கட்சி நடத்துறாரு. முஸ்தபா பாய் தனி கட்சி நடத்துறாரு. ரெண்டுமே அவர் தான் மோடிக்கு எதிர முஸ்லீம்களுக்கு ஆதரவணி காட்டுறதுக்கு 2 முஸ்லீம் அமைப்புகளை உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா என்ன காட்டுறாரு, அவருக்கு கட்சி மாதிரி ஒரு போலி தோற்றத்தை மோசடித்தனத்தை பண்றாரு. ஜெகநாத் மிஸ்ரா 24 மணி தெலுங்கு செட்டியார் அவருக்கு கேண்டிடேட் கொடுத்ததை நான் மனசார பாராட்டுறேன். எப்படி விஸ்வகர்மா புஷி ஆனந்த பொதுச்செயலாளரை போட்டதை பாராட்டுறானோ அதே மாதிரி ஜெகநாத் மிஸ்ரா கேண்டிடேட் கொடுத்தா நான் பாராட்டுறேன். ஏதோ சமூகத்துக்காக பாராட்டுறாரு. அதுல எனக்கு ஒண்ணு இல்ல அவரு தனி கட்சியே வச்சிருக்காரு. தனி கட்சி தான். அப்ப நீ இதை மறைக்கிறது தான் மோசடித்தனம். அப்ப நீ 234 போட முடியாம இப்படி கட்சிகளுக்கெல்லாம் ஜெகநாத் மிஸ்ரா கட்சிக்கெல்லாம் வேற யாரும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. முஸ்தபா கட்சிக்கெல்லாம் வேற யாரும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. KM ஷெரீப் கட்சிக்கெல்லாம் வேற யாருக்கும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. தடா ரஹீம் கூட சீமான் சீட்டு கொடுக்கல. நட்பு தான் எல்லாம் பண்ணாரு. அவர் 214 அவர் கட்சியே போட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப இதுலயும் ஒரு குளறுபடி இருக்குது. ஆனா எனிவே 214 போட்டதை நான் பாராட்டுறேன். என்னோட கருத்து 60 கேண்டிடேட் தான் ஒருத்தான கேண்டிடேட்ஸ். மீதி எல்லாமே டிவிகேல மீதி எல்லாமே பில் ஆஃப் தி பிளாங்க்ஸ்ன்னு பிடிச்சி போட்டதுதான். 107 கேண்டிடேட் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அதிமுக ஆட்களை பிடிச்சாங்க. இத்தனைக்கும் இவருக்கு ஜெயலலிதா பிடிக்காது. எவ்வளவு 107 கேண்டிடேட் அதிமுகவும் மற்ற கட்சிகள்ல இருந்து. இவருக்கு தலைவா படத்தை காலி பண்ணல இருந்து ஜெயலலிதா பிடிக்காது. ஜெயலலிதாவுக்கு எதிராக அவர் மோடியை போய் பார்த்தாரு. ஜெயலலிதா அதுக்கு பிறகு இவரை வெத்து வெட்டு செல்லாத நோட்டு முகத்துக்கெல்லாம் வேல்யூ கிடையாதுப்பா, இந்த முகம் ஒன்றும் செல்லுபடி ஆகாத அப்பான்னு நிரூபிச்சது ஜெயலலிதா அம்மையாரு. அப்புறம் ஜெயலலிதா சாகிறத வரை அரசியல் பேசல. இது நடந்த கதை. ஜெயலலிதா இறந்த பிறகு சர்க்கார் படத்துல ஜெயலலிதாவுக்கு எதிராக அது முருகதாஸுக்கு பங்களிப்பு இருக்கு. எனக்கும் அது உடன்பாடு தான். அதுல நான் மறுக்க வரல. ஜெயலலிதா அது எனக்கு உடன்பாடு தான். ஊழல் தான் ஜெயலலிதா. அப்ப இந்த இலவசங்கள் எல்லாம் போட்டு ஜெயலலிதா இலவசத்தால ஜெயித்தாங்கன்னு இலவசத்தெல்லாம் போட்டு உடைப்பார். அது ஜெயலலிதா இறந்த பிறகு அவரு செய்தது. ஆனா இப்போ ஒரு கேண்டிடேட் இல்லாம ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டாரு. செங்கோட்டையன் ஜெயலலிதாவை ஏத்துக்கிடும் போது அவரும் இல்ல அவரு விருப்பப்பட்டு தான் வராங்க. டிவிக்கு ஏற்றுக்கொண்டு வராங்க, விஜயை ஏற்றுக்கொண்டு வராங்க. கண்டிப்பா இவருக்கு ஜெயலலிதா பிடிக்காதுங்கிறத நான் சொல்றேன். ஜெயலலிதா இவரை அடிச்சு காலி பண்ண பிறகு, இவர் செல்லாத நோட்டுன்னு இவரை நிரூபிச்ச பிறகு ஜெயலலிதா சாகிறத வரை அரசியல் பேசல. இறந்த பிறகு அந்த கோபத்தை சர்க்கார் படத்தில் காட்டினாரு. அந்த இது வந்து எனக்கு ஒன்றும் நான் அதை ஒன்றும் எதிர்த்து ஒன்று நான் இது பண்ணல. அது தவறுன்னு நான் சொல்ல வரல. பட் அவர் இன்னைக்கு சந்தர்ப்பம் இந்த காரணமா கேண்டிடேட் பிடிக்கிறதுக்காக செங்கோட்டையன் ஜெயலலிதான்னு அவர் வாராருங்கிறத நான் சொல்ல வந்தேன். சரி, அவருக்கு பாப்புலாரிட்டியை வச்சு அவர் மன்றத்துல இருந்து ஒரு 40-50 பேர் தான் இருப்பான். 35 ஊர்ல தான் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. முடிஞ்ச ஆதாரத்தை கொடு, நான் மறுக்க வரல. இப்ப 234 போட்டுட்டாரு. எப்படி போட்டாருன்னு தான் சொல்றேன். போட்டது சாதனை நான் ஒத்துக்கிட்டேன். சரி, 3 கட்சிக்காரங்களை சொந்த வேட்பாளர் மாதிரி போலியா உண்மையை மறைச்சு பண்றது தவறுங்கிறேன். முஸ்தபா KM ஷெரீப் வெளிப்படையா சொல்லியிருக்கணுங்கிற. ஜெகநாத் மிஸ்ராவை 24 மணி தெலுங்கு செட்டியார் கொடுத்தது பாராட்டுக்கிறேன். 24 மணி செட்டியார்கள் அவருங்கிறத பப்ளிசிட்டி தான் கொடுக்குறேன். எனக்கு அதுல ஒன்றும் வெறுப்பு இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? மோசடியைத்தான் நான் எக்ஸ்போஸ் பண்றேன். இதை நீ ஒரு தனி கட்சி நடத்துறாருங்கிறத சொல்லியிருக்கணும். முஸ்தபா தனி கட்சிங்கிறத சொல்லியிருக்கணும். KM ஷெரீப் தனி கட்சிங்கிறத சொல்லியிருக்கணும். அது சொல்லாம மோசடித்தனம் பண்றதான் நான் தவறுன்னு சொல்றேன். மற்றபடி 214 போட்டுட்டாரு. நான் சென்னையை ஒட்டி ஏதோ பிளான் இருக்கோ அவங்களுக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுல ஏதாவது சென்னையை ஒட்டிங்கிறது என்னோட பார்வை என்ன பாக்குறோம்னா, ரசிகர் மன்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல தான் இருக்கும். இப்ப நார்வேல எடுத்துட்டீங்கன்னா சிவாஜி மன்றம் இருக்கும்போது MP சுப்பிரமணியம் அங்க வந்தாரு. ஊழியர் கூட்டம் போட்டானுங்க. அப்போ MP சுப்பிரமணியம் சொன்னது, நான் அப்போ மூப்பனார் சப்போர்ட்டாக தான் இருந்தேன். அப்போ MP சுப்பிரமணியம் சொன்னது 89 பிஜேபி இந்துத்துவா இருந்தாலும் நேஷனல் பார்ட்டின்னு மூப்பனார் சப்போர்ட் இருந்தோம். அப்போ MP சுப்பிரமணியம் சொன்னது, உங்களுக்கு நார்வேல் டவுனில் தான் ஆள் இருக்கான், கிள்ளியூர் விளங்கோடு திருவட்டாரில் ஆள் இல்லைன்னா. இதுதான் எல்லா ரசிகர் மன்றத்துக்கு நிலைமையும். ரசிகர் மன்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து சிட்டிலையும் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் இருக்கும். இப்போ கமல்ஹாசன் எடுத்துட்டிங்கன்னா நார்வேலில் தீவிர ரசிகர்கள் உண்டு. நார்வேலில் 3000 ஓட்டுக்கு மேலே அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து, கிள்ளியூர் விளங்காடு திருவட்டாறுலாம் 1000 ஓட்டுக்கு கீழே. பத்தனாபுரம் 1000 ஓட்டுக்கு கீழே. நீங்க எடுத்து பாருங்க தெரியும். நார்வேல மட்டும் சில 1000 ஓட்டுன்னும் சில 100 ஓட்டுகள் மற்ற இடத்துனா நார்வேல தான் மன்றம் இருந்து. கணேஷ் பிளாஸ்டிக்னு ஒரு பையன் தான் அந்த மன்றத்தை நடத்திட்டு இருந்தான். ஸோ அங்கே கொஞ்சம் வைப்ரண்டாக மன்ற ஆக்டிவிட்டிஸ் திருநெல்வேலிக்குள்ளே இருக்கும். அதே மன்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து மொபசலுக்குள்ளே இருக்காது. சிட்டியில் மன்ற ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். வசூல் என்ன அது என்னன்னு இருக்கும். ஸோ சிட்டியில் மன்ற ஆக்டிவிட்டிஸ் உள்ள இடம் மற்ற இடங்களோட கம்பேரிட்டிவா இவங்களுக்கு ஆதரவு அதிகம்னு இவங்க கணக்கிடலாம். இந்த சென்னையில் இருக்கிற 16 தொகுதியில 13 தொகுதி ஃபோக்கஸ் பண்ணி அவங்க நிறுத்தின வேட்பாளர்களே சில முக்கியமான வேட்பாளர்கள். திரு விஜயே 2 தொகுதி போட்டி, பெரம்பூர் டார்கெட் பண்ணியிருக்காரு, திருச்சி கிழக்க டார்கெட் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது வந்து கமல்ஹாசன் கட்சி மக்கள் நீதி மையம் வந்து 2.5 விழுக்காடு தான் வாக்கெடுத்தாங்க. ஆனா கமல்ஹாசன் கோயம்புத்தூர்ல 30 விழுக்காடுக்கு மேல வாக்கெடுத்தாரு. தினகரன் கட்சி அமமுக 2.5 விழுக்காடு தான் வாக்கெடுத்தாப்புல.
ஆனால் தினகரன் கோயில்பேட்டில் 30 விழுக்காடுக்கு மேலே வாக்கெடுத்தாப்புல. ம். ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு ஒரு வாக்கு வலிமை உண்டு, விஜய்க்கு வந்து அந்த வாக்கு வலிமை உண்டு. தினகரனுக்கு இருந்த வாக்கு வலிமை, ம். கமல்ஹாசனுக்கு இருந்த வாக்கு வலிமை 21 அவங்களுக்கு இருந்தது, 2026 விஜய்க்கும் இருக்கும். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஒரு கிளாமர் ஃபோல்ஸ் நின்னாருன்னா அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் மக்கள் ஒரு ஓட்டை போடுவாங்க. ம். அதில் 2 தொகுதியில் நிற்கிறது அவருக்கு பலகீனம் தான், நம்பிக்கை குறைவு தான். ம். பட் பப்ளிசிட்டி கிடைக்கும், திருச்சியிலும் பிரச்சாரத்துக்கு போகலாம், அந்த இடத்துல அவர் பயன்படுத்தலாமே தவிர 2ல் நிற்கிறது அவருக்கு ஒரு அந்த ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும்னு ஒரு மக்கள் நினைக்கிறாங்கல்ல, சரி. அதுல ஒரு பாதிப்பு தான் ஏற்படும். ஒண்ணுல என்னன்னா அந்த ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு நம்ம தொகுதியில போட்டி போடுவோம், நம்ம தொகுதியில நம்மளை நம்பி இருக்கிறாருன்னு கமல்ஹாசனுக்கு கோயம்புத்தூர்ல விழுந்த மாதிரி, தினகரனுக்கு கோயில்பேட்டில் விழுந்த மாதிரி ஒரு தொகுதின்னா அபரிதமா விழக்கூடிய வாக்குகள் 2 தொகுதின்னு போது 2 தொகுதிக்கு முன்னே நம்மளை மட்டும் நம்பல ஒரு ஏன் 2 நின்னாரு? அது அவருக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், பாப்புலாரிட்டி கிடைக்கும் லெவலில் அவர் நின்று இருக்கலாம். ஆஹா. வெறும் பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டிக்கு மட்டும்தான் 2 தொகுதி நிக்கிறதா? கண்டிப்பா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குமா? வேற எதுவும் காரணம் இருக்குதா நான் நினைக்கிறேன். ஆஹா, ஆ. பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி தான். இப்போ நீங்க இல்ல அதையே அந்த 2 தேர்ந்தெடுத்தாரு, பெரம்பூர் 2 திருச்சி கிழக்க தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம். ஏதாவது ஒரு 2 தேர்தெடுத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லத்தானே செய்வாங்க. ஆ. நான் அந்த இடத்துக்குள்ள நான் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்களே நான் நினைக்கல. அவர் கிறிஸ்தவ வெள்ளாளர். ஆ. சீமான் வந்து கல்ற தோட்டத்தில் கிறிஸ்தவ பறையர்களுக்கும் கிறிஸ்தவ தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் கிறிஸ்தவ அருந்ததியர்களுக்கும் அநீதி நடக்குது, நிறுவனங்கள்ல அநீதி நடக்குது, ம். சர்ச்சில் அநீதி நடக்குது, உயர் வகுப்பு கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுவை மீறி அநீதி பண்றாங்கன்னு அறிக்கை விடுறாரு. ம். ஸோ அவர் இந்த மக்களுக்கு என்ன சொல்றாருன்னு சொல்லும்போது அதை உணர்ந்தக்கூடிய மக்கள் வந்து சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. ம். இவரு கத்தோலிக்க வெள்ளாளர் வந்து சிஎஸ்ஐ கிறிஸ்டின்ஸ் ஓட்டை உடனே எடுத்துருவாருன்னோ, அல்லது வந்து மற்ற நாடார் கிறிஸ்தவர் ஓட்டையோ மீனவர் கிறிஸ்தவர் ஓட்டையோ உடனே எடுத்துருவாருனோ நான் கருதல. சரி. ஸோ இவங்க அந்த ஓட்டெல்லாம் இவருக்கு டேக்கன் ஃபார் கிராண்டட் நிறைய பேர் வந்து அவங்களா ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு பேசக்கூடியவங்க. நான் அந்த இடத்துக்குள்ளே போகல. அதே மாதிரி அவரோட தனிப்பட்ட ஒரு விஷயம் தொடர்பாக அவருக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு நேரம் சொன்னாங்க. ம். நான் அவருக்கு ஓட்டு இருக்குங்கிறதே ஒத்துக்கிடாதவன் வந்து தனிப்பட்ட விஷயம் காரணமாக குறைஞ்சது கூடுதுங்க நான் போகல. ம். அதைத்தான் நேற்று டிபேட் முடிஞ்சதும் சகோதரர் விஜயன் அவர் கூட குறைஞ்சதுங்கிற மாதிரி அவர் கற்பனை ஓட்டு கற்பனையில குறையுதுங்கிறத சொன்னார். நான் அதே கற்பனை ஓட்டு நான் அதுக்கு மதிப்பே கொடுக்கல சார், ஆ. வரட்டு பார்த்துக்கலாங்கிறதுல தான் நான் நிற்கிறேன். ம். அந்த கற்பனை ஓட்ட சிலர் கொண்டு வர்றதே சீமான் 8.2 எடுத்து அங்கீகாரம் பெற்றதில் உள்ள பொறாமை கொண்ட புறமொழியாளர்கள், அவர் பெரியாரை திட்டுறதுனால உள்ள பெரியாரிஸ்டுகள் பலரும் அந்த பொறாமையில அந்த கற்பனை ஓட்ட நிஜ ஓட்டு கூட இது பண்றாங்க. சரி. வாட் எவர் மேபி மே 4ஆம் தேதி தெரிஞ்சுட்டு போகும். ஆர்டி சேகர் வர்சஸ் விஜய், திலகமாமா, இதெல்லாம் இந்த ரோல் எல்லாம் எப்படி பார்க்கறீங்க? நாம் தமிழர் கேண்டிடேட்டும் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும், பறையர்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும், நாங்க மட்டும்தான் கேட்கறோம்னு அதே பெரம்பூர்ல நிற்க தான் செய்வாங்க. ஓகே ஓகே. இல்ல அது ஒரு ஃபைட், சரியான ஃபைட்டா அது? நான் சொன்ன முதல் ஸ்டேட்மெண்டோட இதை தாண்டி சொல்லது கொண்டும் இல்லை. ஆ. கமல்ஹாசனுக்கும் தினகரனுக்கும் ஸ்டார் கேண்டிடேட்டா ஓட்டு ஏறி வந்த மாதிரி விஜய்க்கும் ஸ்டார் கேண்டிடேட்டா ஓட்டு ஏறி வரும். ஓகே. வின்னிங் ஆப்ஷன்? வின்னிங் ஆப்ஷன் திமுக உதயசூரியன் இருக்கிறதுனால அவங்க கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஓகே. அங்க கோயில்பட்டியில வந்து கம்யூனிஸ்ட் கொடுத்தது திமுக பண்ண தவறு. ம். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அவங்க வந்து காங்கிரஸ் கொடுத்தது தவறு. ம். அந்த 2 இடத்திலும் திமுக நின்றுப்பாங்கன்னா அவங்க ஏறி வந்திருப்பாங்க. ஓகே. இங்க திமுக நிற்கிறதுனால இனிகோ இதயராஜும் ஆர்டி சேகர் நிற்கிறதுனால திமுக ஏறி தான் நிற்பாங்க. அவங்களுக்குள்ள வாக்கு வங்கியை அவங்க சேஃப்கார்ட் பண்ணி தான் கொண்டு போவாங்க. டி நகர் புஷி ஆனந்த் வர்சஸ் ராஜா அன்பழகன், இந்த போட்டி எல்லாம் எப்படி பார்க்கறீங்க? நான் மற்ற வேட்பாளர்கள் பேரையும் சொல்றேன். நான் இது புஷி ஆனந்துக்கு அந்த விஜய்க்குள்ள அந்த வரவேற்பு இருக்காது. ஆ. விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர் பொதுச் செயலாளரானது எனக்கு மகிழ்ச்சி. ம். அவருக்கு அந்த ஸ்டார் கேண்டிடேட் அந்தஸ்து இருக்காது. ஸ்டார் கேண்டர் அந்த இருக்காது 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 இருக்காது. பட் டி நகர்ல டிவிகேன்ற பலம் எப்படி இருக்கு? அது மே 4 தான் தெரியும். உங்களுக்கு ஏதேனும் ஒரு கருத்து அது இன்புட்ஸ் வரட்டு நான் சொல்றேன், வரப்புற சொல்றேன். ஓகே. அதே போல எழும்பூர் ராஜ்மோகன் வர்சஸ் தமிழன் பிரசன்னா, இந்த மாதிரி ஃபைட் எல்லாம் எப்படி பாருங்க? ராஜ்மோகனும் ஸ்டார் கேண்டிடேட் கிடையாது. ஸ்டார் கேண்டிடேட் இல்ல. விஜய் மட்டும் தான் ஸ்டார் கேண்டிடேட். சரி. ஆதவ் அர்ஜுன் வர்சஸ் ஆதவர்ஜுனாவும் ஸ்டார் கேண்டிடேட் கிடையாது. பல கட்சி மாறின ஒரு சந்தர்ப்பவாதி பச்சோந்தி தான். யார்? ஆதவ். ஆதவர்ஜுனா திமுக இருந்ததா சொல்றாரு, விடுதலை சில போயிருக்காரு, இங்க வந்திருக்காருன்னா கொள்கையற்றவர் பச்சோந்தி தான். இல்ல அவரு வில்லிவாக்கத்தை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காரு. அந்த இடத்துல பாருங்க, இப்போ ஏற்கனவே வெற்றியழகன் இருந்தார் போன முறை, கான்பழகன் பேராசிரியர் அன்பழகனுடைய பேரன். இந்த முறை திரு அண்ணாநகர் மோகன் அவர் வில்லிவாக்கத்துக்கு வந்து அந்த தொகுதிக்கு வந்திருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? பணபலம் படைத்த ஒரு வேட்பாளர் வேணுங்கிறதுனால இருக்கலாம். ஏற்கனவே அது கேள்விப்பட்டது தான். அண்ணாநகர் மோகனுக்கு கேண்டிடேட் இல்லை, அவர் பையனுக்கு தான் கேண்டிடேட்டுங்கிறத அவர்கிட்டே நான் சொன்னேன். எனக்கு திமுக தரப்பில் கேள்விப்பட்ட ஒரு செய்தியில் அவர் சொன்ன, இல்லை நான் இருக்கலான்னாரு. ஓகே, ஸ்டாலின் அதில் புதிய தலைமுறைன்னு முடிவெடுத்தது வந்து பாராட்டத்தக்க தான் நான் பார்க்குறேன். பட் மோகனுக்கும் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு
எண்ண ஓட்டம் இருந்தது. ஏன்னா அவர் எங்கள் பகுதியில் பெரிய மக்கள் தொண்டார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவருக்கு இரஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி அவருக்கு ஒரு பேர் அண்ணான் அவர்களும் உண்டு. கார்த்திக் மோகன், ரோஷினி, ஆதவ் அர்ஜுனா, எஸ்ஆர் விஜயகுமார், அந்த ஃபைட் எப்படி இருக்கும் வில்லிவாக்கத்தில்? நான் இவங்க இண்டிவிஜுவல் ஃபைட்டுங்கிறதுக்குள்ள வந்து ஆதவ் அர்ஜுனா ஸ்டார் கேண்டிடேட் கிடையாது, பட் மணியீடு கேண்டிடேட். அந்த பணபலத்தை காட்டலாம். ஆனால் பெரிய அளவுக்கு அவர் சோபிக்க முடியாது. விஜயை தவிர வேற யாருக்குமே, அந்த கமல்ஹாசனை தவிர வேற யாருக்கும் வெயிட் இல்லாத மாதிரி தான் விஜயை தவிர மற்ற யாருக்குமே குறிப்பிடத்தக்க அந்த ஸ்டார் கேண்டிடேட் வெயிட் கிடையாது. இல்லை சார், அதாவது டிவிக்கே மெயின் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இங்கே நிற்கிறாங்க. அதே போல் என்டிஏ டிவிக்கே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே சார். அப்படி ஒரு பார்வையும் வெளிப்படுத்துறாங்க. அது குறிப்பாக அந்த சென்னைக்குள்ளார பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸாக இருக்கிற யாரையுமே அவங்க இது பண்ணல அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்றாங்க. அப்படியெல்லாம் பிஜேபியும் ஒரே ஒரு சீட் அங்கே மயிலாப்பூர் கேட்டு வாங்கியிருக்குது. வினோத் பி செல்வத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதெல்லாம் சும்மா ஸ்டாலினுக்கு போட்டி இல்லை, ஸ்டாலின் கேக்குவாக்கா வந்துருவாருங்கிறதுக்காக அதில் ஒருவேளையில் அவர் வந்து ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு அதிமுகங்கிறது ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு 25 விழுக்காடு ஓட்டு ஆவரேஜாக அதிமுக வரலாம். டி நகர் சத்யா போன்றவங்க பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸ் ஃபைட் கொடுக்கலாம், ஒரு சில கேண்டிடேட் ஃபைட் கொடுக்கலாம். பட் இந்த 25 விழுக்காடு தான் அதிமுக பாஜக வரும்னு கணக்கு போடும்போது திமுகவுக்கு போட்டியே இல்லைன்னு சொல்லும்போது அவங்களா கற்பனையா ஒரு விட்டு கொடுக்குறாங்க. அது இதுன்னு ஒரு இது வதந்திகளை அழுகல் மூளை ஆசாமிகள் பரப்பக்கூடிய ஒரு வந்தி தான். எந்த கட்சியும் அப்படி ஒன்றும் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாப்புல. அது எடப்பாடி பழனிசாமி அப்படி விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய எலெக்ஷனுக்கான ஒரு அன்கோ இப்பவே ஒரு திட்டமிடல்ன்ற மாதிரி கூட இல்லை. இது வந்து திமுகவுக்கு ஃபைட் இல்லை, எதிர்ப்பு செதறுது. அதிமுக ஓட்டுங்கிற ஸ்டாச்சுரேட் ஓட்டு தான், அது 25 விழுக்காடு தாண்டாது. திமுக சிட்டிக்குள்ள 50க்கு மேலே இருக்காங்கன்னு சொல்லும்போது புதிய சக்தி அது ஜீரோவா என்னன்னு தெரியாத ஒரு சக்தியை வச்சு திமுகவுக்கு எதிர்ப்புன்னு ஒரு சில திமுகவுக்கு எதிர்ப்பில்லே இன்னும் வாயால் வைத்தால அடிச்சுக்கிட்டு தீயில மிதிச்ச மாதிரி அப்பா பாணி கதற கோஷ்டிகளோட ஒரு வதந்தியாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு பெரிய வேலிடிட்டி நான் கொடுக்கல. எனக்கு வேண்டிய ஒரு தம்பியை இந்த வதந்தியை என்கிட்ட வித்துக்கிட்டு இருந்தான், கொல்ல முறையில் ஊசி விற்கிற மாதிரி. அட போப்பா எடப்பாடியாவது ஒன்றாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க தாங்க தான் ஜெயிப்போன்னு நினைப்பாங்க. யாரு களத்தில் இருக்கவும் தோப்போன்னு நினச்சி விட்டுட்டு போவான், அப்படி இல்லைன்னு நான் சொல்றேன். க்ரௌடு ஒரு மாஸ் க்ரௌடு பாருங்க. நேற்றுக்கு சென்னையில் இப்போ அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரம் தொடங்குறாரு. பல இடங்கள் அதுவும் பாதியிலே நிறுத்தப்பட்டு பிரச்சாரம் நிறுத்தப்பட்டு வீட்டுக்கு போறாரு. அந்த மாதிரி நிலையெல்லாம் நான் அதைத்தான் சொன்னேன். இந்த மாஸ் க்ரௌடை வச்சு நீங்க விக்கிரவாண்டியில போலரைசேஷனை உடைச்சிருக்கணும்னு சொன்னேன். இப்போ வாங்க சார், இதுதான் ஸ்டார்ட் ஆயிருச்சுல சார். நீங்க விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கே பேசி நீங்க பழைய கதை வேண்டாம் சார். இப்போ பாருங்க அவர் நிக்கிறாருல. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு ஒன்றும் பழைய கதை இல்ல. 2024 தேர்தலுக்கு பிறகு களத்துக்குள் வராத கோழை நாய்கள்னு சீமான் அடிச்சு ஏறின இடம் அது. அது ஒன்றும் பழைய கதை இல்ல. இந்த இன்னொரு பழைய கதைப்படி தான் அவர் கமலஹாசனை பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு, பகுதி நேர அரசியல்வாதி ஆட்டு, முழு நேர அரசியல்வாதி இல்லை, நான் தான் முழு நேர அரசியல்வாதின்னு களத்தூர் கண்ணம்மா புகழ் கமலஹாசனை ஸ்டார் கேண்டிடேட் எல்லாம் விட்ட கமலஹாசனை சீமான் தாண்டி போனது காரணம் கமலஹாசன் பகுதி நேர அரசியல்வாதி ஆட்டு விக்கிரவாண்டி வெள்ளூர் நாங்கள் நேரில் நிற்காதது. அதுபோல கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாட்டு விக்கிரவாண்டியில் போலரைசேஷனை உடைக்காதது. விஜய்க்கு வந்து மீண்டும் வட தமிழகத்தில் போலரைசேஷன் வரும்போது பிக்கப்பும் ஆக மாட்டார், அவர் கேண்டிடேட்டு ஸ்டார்ட் ஆகி போக மாட்டாங்க. அது ஒன்றும் பழைய கதை இல்லை. 2024 தேர்தலுக்கு பிறகு நடந்த கரண்டில் உள்ள ஒரு சம்பவம். இது வந்து எடப்பாடி பழனிசாமியையும் பாதிக்கும். சீமானால் எடப்பாடி பழனிசாமி பாதிக்கக்கூடிய ஒரு இடமும் விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி நிற்காத ஒரு தன்மையில தான் நான் சொல்கிறேன். நீ மீண்டும் மீண்டும் சீமானை பற்றி சொல்கிறேன் என் சகோதரன் தம்பியை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காத. அந்த தம்பியை பற்றி நான் உண்மையை தான் சொல்கிறேன். 2021 திருவொற்றியூரில் 3வது போவார்னு தான் உன்கிட்ட சொன்னேன். நான் நகர்ப்புற உள்ளாட்சியில் பாஜக டெல்லி பணத்தில் அண்ணாமலை தான் 3வது வருவாருன்னு இதே மாதேஷ்கிட்ட தான் நான் சொன்னேன். பட் சீமானுக்கு மெரிட்டை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். EVKS இளங்கோவன் என்ன உள்ளாட்சி தேர்தலில் சீமான் தன் பிரச்சார வலிமையால் பல அனைத்து ஜாதிகளின் ஆதரவையும் பெற்று 5 விழுக்காடு வாக்கு உயர்ந்தார். 2 ஜாதி கட்சியாக போன எடப்பாடி பழனிசாமி, வெள்ளாள கவுண்டர் வன்னியர் கட்சியாக போன எடப்பாடி பழனிசாமி கட்சி 5 விழுக்காடு வாக்க 2000 ரூபா செங்கோட்டையன் வெள்ளாள கவுண்டர், எடப்பாடி வெள்ளாள கவுண்டர், கேண்டிடேட் வெள்ளாள கவுண்டர், மாவட்ட செயலாளர் வெள்ளாள கவுண்டர் இருந்தும் அண்ணாமலைக்கு ஆதரவு இருந்தும் 5 விழுக்காடு வாக்க எடப்பாடி பழனிசாமி இழந்தார். அப்படி ஒரு சம்பவம் மீண்டும் நடந்துடக்கூடாது. செங்குந்தர்கிட்ட 10 விழுக்காடு வாக்கு கூட தனக்கு இல்லை, அருந்ததியர்கிட்ட 10 கூட இல்லை, பறையர்கிட்ட 10 கூட இல்லை, நாயுடுகள்கிட்ட 10 கூட இல்லைங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சமூக நீதி சூறையாடலை வந்து ரவீந்திரன் துரைசாமி மக்கள் மத்தியில் பெரிச்சாலியை வாழை பிடிச்சி அடிக்க மாதிரி அடிச்சு தூக்கி வீசுவான். தாளக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் வந்தவன் தான்லிங்க நாடார் தொண்டன் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லி யாராக இருந்தாலும் உண்மை அவன் பக்கம் நின்னா அடித்து துவச்சி தள்ளுவாங்கிறத அவாய்ட் பண்ணதுக்கு தான் அவர் களத்தை விட்டு ஓடினாருங்கிறதும் 100% ஒரு உண்மை. அந்த களத்துக்குள்ள விஜய் வராததும்
கமலஹாசன் மாதிரி கமலஹாசன் 2.0 அவர் ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன்ங்கிற எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் வரும். சீமான் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன், மக்களுக்காக தொடர்ந்து எல்லா களத்திலும் நிற்கக்கூடியவங்கிற இமேஜும் வரும். இது மக்கள் மத்தியில் கொண்டு சேரணுங்கிறதுக்காக தான் நான் ஈரோடு கிழக்கையும் விக்கிரவாண்டியும் பேசுறேன். அதை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம், இந்துத்துவா திராவிடத்துக்கிட்ட அடிபடிந்து போன ஒரு இடம், இந்துத்துவா தலைமை திராவிடத்துக்கிட்ட அடிபடிஞ்சு போன ஒரு இடம் வந்து ஈரோடு கிழக்கு. இப்படித்தான் ஆர்கே நகரில் களத்துக்குள்ள நின்னாங்க. அந்த இடம் தான் 1.1 இருந்த தமிழ் தேசியம், 2.7 இருந்த மத்திய அமைச்சர்கள், 4 எம்பிக்களெல்லாம் இருந்த இந்துத்துவாவை மீறி எழும்பின இடம் ஆர்கே நகர். இடைத்தேர்தல்னு அதை ஓரங்கட்ட முடியாது. இது டிடிவி தினகரனுக்கு பொருந்தாது. ஆனால் களத்துக்குள்ள நின்ன இந்துத்துவாவுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் பொருந்துச்சு. தமிழ் தேசியம் சீமான் எழும்பின இடம், அங்கே இந்துத்துவா தமிழிசைக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து அதை நோட்டா கீழே தள்ளின ஒரு சூழ்நிலையில் சீமான் எழும்பினார். 4 எம்பிக்கள், மத்திய அமைச்சர்கள், நல்ல விழுக்காடு வாக்குகள் இருந்த பாஜகவை வீழ்த்தி சீமான் 1.1 இருந்த ஒரு எழும்பின இடம் அந்த ஆர்கே நகர் தான். அதே போல தான் விக்கிரவாண்டியில் வந்து வன்னியர்கள் ஆதரவோட டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆதரவோட 29 விழுக்காடு வாக்கெடுத்த என்டிஏ ஈரோடு கிழக்கில் வன்னியரை தவிர வேற யாருக்கும் அங்கே முதுகெலும்பு, திம்பு, திராணி, தில்லு இல்லாதனால களத்தை விட்டு ஓடினதுனால அந்த இடமும் தமிழ் தேசியத்துக்கிட்ட பின்வாங்கி புறமுதுகிட்டு இந்துத்துவா ஓடின இடம். அர்ஜுன் சம்பத்து வருத்தப்பட்டாலும் சரி, ரங்கராஜ் பாண்டே வருத்தப்பட்டாலும் சரி, வானதி சீனிவாசன் வருத்தப்பட்டாலும் சரி, அண்ணாமலை வருத்தப்பட்டாலும் சரி, கள யதார்த்தம் இதுதான். அந்த இடைத்தேர்தலில் ஸ்டாலினா சீமானு நின்னது தான் சீமானுக்கு இன்னைக்கு பெரிய பூஸ்டாக இருக்குது. இது உண்மை. இதை மறைக்கிறதுக்கு தான் விஜய்ங்கிற மாய பிம்பத்தை வச்சு நடந்த அரசியலை மறைக்கக்கூடிய ஒரு வேலை நடக்குங்கிறனால தான் நான் விஜய் பற்றி பேச. இவ்வளோ கணக்கீடு எடுத்துட்டீங்க சார். நான் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு சென்னையை மையப்படுத்தியே நான் விவாதத்தை முதல்ல பேசுறதுனால இந்த 16 தொகுதியில் யாருக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப டாப்பாக இருக்கும், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு வரிசைப்படுத்த முடியுமா? அதில் சீமான கூட எந்த இடம்னாலும் நீங்கள் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். இவ்வளோ டேட்டா வச்சுருக்கீங்களே. திமுக ஸ்வீப் பண்ணோம், சென்னை முழுக்க ஸ்வீப் தான், ஸ்வீப் பண்ணிடுவாங்க. ஸ்வீப் தான், எதுவும் பின்னடைவு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸ்வீப் தான். ஓகே. ரெண்டாவது பிளேஸ்னு வரல. சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்துவார். சென்னையிலே என்டிஏ 18 விழுக்காடு வாக்கு பெரும்பகுதி சீமானுக்கு போகும். ஓகே. விஜய் பொசிஷன் விஜய் பார்ப்போம். நான் சீமான ஏன் சொல்றோம்னா அவர் பலயனப்படுத்தி விஜய்ன்ற பெரம்பூர் தொகுதி மட்டும் என்ன வேணாலும் சொல்லலாம் சார். சரியா ஸ்ரீதர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி யாரும் என்ன கருத்தை சொல்லலாம். நான் சென்னையை மையப்படுத்தி உங்ககிட்ட கேட்கறேன். நான் என்கிட்ட கேட்கறதுக்கு இன்புட்ஸ் வந்தது நான் சொல்றேன். இது சீமான் எடப்பாடி பலயனப்படுத்திட்டு வராரு, மீண்டும் பலயனப்படுத்துவாருங்கிறதா என்னோட கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாலின் நம்பர் 1 பொசிஷன்ல இருப்பார், நம்பர் 2 பொசிஷன்ல எடப்பாடி பழனிசாமி இருப்பார். சீமான் 18 விழுக்காடு வாக்குக்குள்ள, இப்ப நான் சொன்னோம் இல்லையா, ஈரோடு கிழக்குல நிற்காம கோழைகள் நாட்டு ஓடுனாங்க இல்லையா, வானதி, அண்ணாமலையும் சேர்த்தான் சொல்ல வேண்டிய, அண்ணாமலையான் சொல்லலைங்கிறாங்க. அண்ணாமலை, நயினாரு, ப்ரொஃபசர் சீனிவாசன், தமிழிசை, இந்த பலகீனமா ஓடுனதுல சீமான் எமர்ஜ் ஆவார். இந்துத்துவா அதுல ஃபைட்டிங் ஃபோர்ஸால் இல்லாம திராவிடத்தை ஃபைட் பண்ணது தாம் தமிழர் தான் சீமான் எமர்ஜ் ஆவார். இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் இருந்துட்டு இருக்குது. இந்த ப்ராசஸை மறைக்கிறதுக்கு விஜய்ங்கிற பிம்பத்தை நீங்க கொண்டு வாரீங்க. நான் இந்த ப்ராசஸை பதிவு பண்ணிக்கிட்டு விஜய்ங்கிறவர் வந்து கட்டமாட்டு வந்து அவரு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊண்டுகோலா எடுத்துட்டு வர்றதுனால எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார். செங்கோட்டையில இருந்து, தூசி மோகன்ல இருந்து, ரெட்டியார்பட்டி நாராயணன்ல இருந்து, RS முருகன்ல இருந்து, லோகேஷ்ல இருந்து, லோகேஷ் வந்து கட்சி பொறுப்புலே வந்தவர். லோகேஷ் வந்து கழிச்சு போட்டுட்டு வரல, அருந்ததிர சகோதரர் கழிச்சு போட்டுட்டு வரல, விட்டுட்டு வந்தார். மற்றவங்க எல்லாம் கழிச்சு போட்ட முறைதான் வந்தாங்க, செங்கோட்டையன் உட்பட. என்றாலும் 100க்கும் மேற்பட்ட இரட்டைலை வேட்பாளர்கள் இருக்கிறதுல அவர் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவாரு. அடுத்து புது போல்சாட்டு திமுகவை சிறிய அளவில் பலகீனப்படுத்துவாரு, சீமான பலகீனப்படுத்துவாரு, நோட்டாவை பலகீனப்படுத்துவாரு, சுயேட்சையில பலகீனப்படுத்துவாரு. இந்த 5 தரப்பையும் பலகீனப்படுத்தி அவர் ஒரு வாக்கு வலிமை எடுப்பாரு. அந்த வாக்கு வலிமை என்னங்கிறது 4 பார்த்துருவோம். அவரை மையமா வச்சு சீமான் உறுதியான தலைவரா இருக்கிறதையும், எடப்பாடி பல்டிசாமி ஆகி ஒரு தோல்வியிலேயே மன வலிமை இழந்து, லீடர்ஷிப் குவாலிட்டி இழந்து பாஜகவோட கூட்டணிக்கு போனதையும், விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காதனால சீமான் எமர்ஜ் ஆகதையும் விஜய மையமா வச்சு மறைக்க கூடாதுங்கிறது என்னோட பார்வை. விஜய் வெறும் மாயை தான்றீங்க. அப்போ மே 4ஆம் தேதி விஜய் என்னன்னு தெரிஞ்சு போகுங்கிறேன். ஆனா விஜயால ஒன்னும் பெரிய அளவுக்கு ஒன்னும் சோபிக்க முடியாதுன்றது உங்க பார்வை, கரெக்டா? எது என்னன்னாலும் மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போகும். நான் எங்க வாரங்கிறத இப்போ நான் என்னோட வீடியோ பார்க்கக்கூடிய
அறிவார்ந்த தமிழ் சமுதாயம் புரிஞ்சுக்கிடுவாங்க. யார் யாரெல்லாம் பெருச்சாலையை வாழை பிடிச்சு அடிச்சு சீமானுக்காக அடிச்சு நுரைச்சி தலைகளை தொங்க போடுவாங்கிறது அவனவ மனச்சாட்சிக்கு தெரியும். நீ என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். சரி, நான் சொன்ன நடந்ததை ஒரு பய நாக்கு மேல பல்ல போட்டு மறுக்க முடியாது. நீ மறுக்க நினைச்சா அயோக்கியன், நயவஞ்சகன், இன்டெலெக்சுவல் டிஸானஸ்ட். நீ இதை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணதுக்கு மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்க. நான் சொல்றதை எவனும் மறுக்க முடியாது. நடந்த விஷயம். நாளைக்கு நானும் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஸ்ரேயா ஸ்ரீதரன் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணலாம், இவரு நீங்க ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணலாம், துக்ளக் இதயா ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணலாம். தட் இஸ் ப்ரெடிக்ஷன். நடந்த விஷயத்தை ப்ரெடிக்ஷன் மூலமா மறைச்சு சீமானுக்கு அநீதி நினைக்கிறோன்னு தான் ஓட ஓட புறமிதை விட்டு அடிச்சு துரத்துற ரவீந்திரன் துரைசாமி. இல்ல இந்த என்டிஏ விஷயத்திலே வந்து அலையன்ஸ்ல எடப்பாடி கிட்ட 2 ரெட்டைலைக்கு ஒரு தாமரை எல்லாம் வாங்கிடுவாங்கன்னு நீங்க சொன்னீங்க. வாங்கிடுவாங்கன்னு சொன்னா, வாங்கணும்னு சொன்னா, வாங்கணும்னு சொன்னீங்க. ஆனா அது நடக்காம போயிடுச்சு. நடக்காதுன்னு சொன்னா இல்லையா உங்கள்ட்ட? நடக்காதுன்னு சொன்னா இல்லையா? டஃப் பார்கனர்னு சொன்னீங்க. டஃப் பார்கனர் எடப்பாடி நிரூபிச்சிருக்காரு. ஆமா, என்னைக்கும் ஒரு டஃப் பார்கனர், ஜெயலலிதாவோட டஃப் பார்கனர் நான் சொல்லியிருக்கேன். கடைசி 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் உங்ககிட்ட கடைசி பெட்டிஷன் சார் மாதேஷ் எதுக்காக நீங்க சொல்றீங்கங்கறத என்ன லேசா சொல்ல விட்டியா இல்லையா? நான் விட்டேன். அந்த 4 விழுக்காடு சார் அந்த ஓட்டர்ஸ் நீங்க இந்த பக்கம் திருப்ப பாக்குறீங்க. சீமான் பக்கம் திருப்ப பாக்குறீங்க. நான் சீமான் பக்கம் திருப்ப தான் பாக்குறேன். அது சீமான் நெடி ஓவரா இருக்குல்ல, நீங்க கொடுக்கிற நெடி அது சீமானுக்கே மைனஸா போயிடுமான்ற மாதிரி என்னுடைய பார்வை. ஓகே நீ கிறிஸ்டியன் முஸ்லிம் ஓட்டு சீமானுக்கு பாதிச்சிருன்னு வர அப்படிதான். ஆமா ஓகே, அதுல சீமான் அவர் கருத்துல ஒரு தெளிவா இந்துத்துவா ஓட்ட வாங்குறதுக்கு வரல, அவர் தமிழர் ஓட்ட வாங்குறதுக்கு இருக்காரு. அதான் மாதேஷ் அவர் வந்து என் கருத்துக்கு மாறாதான்னு சொல்றாரு. இண்டோ பாக் வார்ல முஸ்லீம் விவசாயிகளுக்கு நீரை தடுக்கிற தப்புன்னு தானே சொல்றாரு. அதே மாதிரி திருப்பரங்குன்ற விஷயத்துல நீ தமிழனா நின்று தானே கிறிஸ்டின் முஸ்லீம் சொல்றாரு. அவர் கருத்துல தெளிவா தான் இருக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள விஜய் தானே கருத்தெல்லாம் கந்தசாமியா சினிமா பார்த்து போட்டுருவான் கிறிஸ்தவனும் முஸ்லீமும் இந்த ஒண்ணு மக்களை தப்பு கணக்கு போடுறாரு. அண்ணாமலை அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? அண்ணாமலை தேர்தலில் ஏதாவது நிப்பாரா இல்ல என்ன மாதிரி அவருடைய அடுத்த கட்டம் இருக்கும்? பிரதமர் வரவேற்புல கூட ஏர்போர்ட் அவர் கோயம்புத்தூர் வந்துட்டு திருச்சூர் கேரளா போனாரு. ஆனாலுமே அந்த இது கூட வரல, அந்த ஃபங்க்ஷன் கூட வரல. அதுல லிஸ்ட்ல அவர் பேர் இல்லங்கிறதும் சொல்றாங்க. ஆமா, ஆனா வானதி இருந்துச்சு, அவர் வரல. அப்போ ஏதோ நயவஞ்சக நரிகள் அங்க வேலை பாக்குது இல்ல? யாருக்கு? அண்ணாமலைக்கு எதிரா நயவஞ்சக நரிகளா அந்த வார்த்தை? எஸ், அண்ணாமலைக்கு எதிராக இருக்க ஒரு வேலை பாக்குறாங்கல்ல. அண்ணாமலை கொஞ்சம் ஆப்சென்டாவே இருக்காரு, என்ன பண்ண போறாரு பாப்போம். நான் அதுல இன்னும் இந்த தேர்தல் வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சது ரொம்ப டைரக்டா பேசுறேன், அடிச்சு பேசுறேன். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பயப்பட மாட்டோம். அண்ணாமலைக்கு அநீதின்னு பேச போறீங்களோ? நான் ஓரளவுக்கு ஸ்மெல் பண்ணிட்டேன் சார். உங்களுக்கு முடியட்டும், நீ வெயிட் பண்ணு, முடியட்டும். யாரெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுவோம்னா ஒரு ஜாதி வரி முன்னையன், அவன் ஜாதியில 99% மோடிக்கு ஆதரவா தேசபக்தி தேவபக்தி உள்ளவர்கள் சோனியாவை தோக்கடிச்ச மோடியை கொண்டாடுறான். அவன் தேசபக்தி உள்ளவன். ஆனா இந்த மொன்ன ஒரு ஜாதி வரி முன்னையன். அவன் மோடிகிட்ட போய் மோடி பிரைம் மினிஸ்டரா இருக்கதையே பொறுக்காதவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான் அண்ணாமலைக்கு எதிராக. முகத்திலே கிழிக்கிறேன், வெயிட் பண்ணு. நீ யாருன்னு என்னால எவனாட்டும் இருக்கட்டு, நான் ஏன் உரிமையில வேண்டாம் சார், யாராட்டும் இருக்கட்டு. இது கோவம் என்னால உரிமை வருது, மன்னிக்கும். அவர் பெரிய மனுஷன் தான், என்னோட வயது முத்தினவர் தான். யாராட்டும் அவர் இருக்கட்டு, நான் முகத்திலே கிழிக்கிறேன். வெயிட் பண்ணு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி.